பொன்னை புதூருக்கு நான் ஒன்றும் புதியவன் அல்ல. பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக உயர்ந்த வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். நான் எம்எல்ஏவாக வந்த பிறகு என்னென்ன அபிவிருத்திகள் இந்த ஊரில் ஏற்பட்டது என்பதை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். நான் 1971 வந்த நேரத்தில் சரியான சாலை கிடையாது, சரியான பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, போக்குவரத்துக்கு பஸ் கிடையாது. அப்படிப்பட்ட இருந்த நிலைமை. வந்த பிறகுதான் இங்க பள்ளிக்கூடம் தீர்ப்படுத்தப்பட்டது, வாட்டர் டேங்க் என்று உருவாக்கப்பட்டது. இங்கே நீங்கள் நிழல் கூடம் ஒரு வேண்டும் என்று கேட்டீர்கள், அதையே நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஊருக்கு என்று தனியாக இப்போது பஸ் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த தனி முன்பெல்லாம் நீங்கள் நடந்து போய் ரோட்ல ஏறுவீர்கள். இப்ப பொன்னை புதூருக்கு தனி பஸ் போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். பொன்னையிலே பார்த்தால் பொன்னையாற்றிலே ஒழிந்து போன பாலங்களை எல்லாம் நிமித்தி புது பாலங்களை கட்டி இருக்கிறோம். ஆக இவையெல்லாம் நான் கடந்த காலங்களிலே செய்தவர்களே ஆகும். இன்றைக்கு நாங்கள் ஆட்சியிலே 5 ஆண்டு காலம் இருக்கிறோம். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். எப்பொழுதுமே தேர்தலில் நிக்கிறவன் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், எனக்கு ஓட்டு போட்டா பாரத்தை வெல்லா வளைக்கிறேன்னுவா. நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு ஓட்டு போட்டா இதை செய்வோம் சொல்லல, நாங்க செய்துட்டு பிறகு ஓட்டு கேட்கிறோம். 5000 ரூபாய் பெண்களுக்கு நாங்க கொடுப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல. 5000 ரூபாய் கொடுத்துட்டு தான் நாங்க ஓட்டு கேட்கிறோம். அந்த 5000 ரூபாய் சில தாய்மார்களுக்கு வரலன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிந்த பிறகு எல்லா தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் கிடைக்கும் என்ற உறுதியை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் மாதம் தாய்மார்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். இனிமேல் 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்து விட்டுதான் இங்கே ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். அதே போல் முதியோர் பென்ஷன் 1500 ரூபாய் கொடுத்துருந்தாங்க மாதம். ஆனா நாங்க 2000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துட்டு தான் இன்னைக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கோம். அதே போல கல்லூரிக்கு காலேஜ் ஒரு பொண்ணு போனா அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தோம். இனிமேல் அது 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் செய்திருக்கிறோம். கரும்புக்கு 4000 ரூபாயாக டன் ஒன்றுக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்கோம். அது என்ன, 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுக்கிறோம். உங்ககிட்ட ஒரு கூப்பன் ஒரு அட்டை கொடுப்போம். அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு போய் நீங்க வேலூர்ல எங்கேயாவது பாத்திர கடையில் நுழைஞ்சி அண்டா கொண்டா அடுக்கு சட்டின்னு வாங்கலாம். எவ்வளவு 8000 ரூபாய் வரையில அவன் கணக்கு சொல்ற வழியும் நீங்க வாங்கலாம். 7500 ரூபாய் ஆச்சுன்னா கூட வாங்கலாம். அந்த சாமான்களை வாங்கிவிட்டு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை, இந்த அட்டையை கொடுத்தா போதும், கூப்பனை அவன் ஏத்துக்குவான். அது மாதிரி இப்போ 8000 ரூபாய் தாய்மார்களுக்கெல்லாம் இப்ப நாங்க வழங்க போறோம். அதுக்குள்ள ஆயுஷ் இனிமே 8000 ரூபாய் கையிலுக்கு, 5000 ரூபாய் வந்திருக்கு, பொண்ணுக்கு வந்திருக்கு. இப்படி பணத்தை வாரி இறைத்து தாய்மார்கள் இருக்கணும். ஆகையினால் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அதையும் மோடி நிறுத்திட்டார். அதையும் விரைவில் கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னை புதூரை பொறுத்தவரையில் நான் உங்களை போல ஒரு குடியானவனுடைய மகன். எனக்கு இன்னைக்கு மந்திரியா இருக்கலாம்,
MBBS படிச்சிருக்கலாம். அப்படி அல்ல, உங்களை விட இன்னும் மலையோரத்தில் இருக்கிற மகாதேவமலை அடிவாரத்தில் இருக்கிற காமத்தில் பிறந்தவன். ஒரு குடியான மாதிரி தான். காலையிலிருந்து எழுந்து ஏர் ஓட்டி இருக்க, கவல் அடிச்சிருக்க, திறமை அடிச்சிருக்க, நாத்து நட்டு இருக்க, வெண்டைக்காய் ஓட்டிருக்க, கத்திரிக்காய் அறுத்திருக்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் வீட்டுல கொட்டி அந்த பொழுத்து போன காயெல்லாம் உள்ள தள்ளிட்டு பெரிய பெரிய காயை அது மேல குத்தி அதை கேள்வி கும்பிட்டு போய் வித்து இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு குடியாக. அதனால்தான் நாம் எலக்ட்ரிசிட்டி போர்டு மந்திரியாக்கும் போது ஒரு உத்தரவு போட்டேன், இனிமேல் யாரும் கட்ட தேவையில்லை கரண்ட் பில். ஏன் போட்டேன்? எங்களுக்கு 3 பம்ப் செட். அப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு வரும். பில்லு வந்தா எங்க அம்மா உச்சிலிருந்து உள்ளங்கால் வழியா நகை மாட்டிக்கிட்டு வந்தாங்க. அது 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு பில்லு வந்தா ஒரு நகையா கடைக்கு போயிடும்.